ஓம் ஸ்ரீ சாய்ராம். அத்தியாயம் 6, சாயி சத் சரித்திரம். இந்த உருஸ் திருவிழா இருக்கு இல்லையா, இது பாபாவுடைய பக்தர்களுக்கு மிகவும் புனிதமானதும் பிரியமானதும் ஆகும். இந்த விழாவை பங்கேற்று நிர்வகிப்பதில் பல பக்தர்கள் தாமே முன் வந்து கலந்து கொண்டனர். விழா ஏற்பாட்டுக்கான வெளி விஷயங்கள் அவ்வளோத்தையும் தாத்தியா கோட்டை பாட்டீல் என்பவரிடம் ஒப்படைக்கப்படுறது. உள் விவகாரம் இருக்கு இல்லையா, அது ராதாகிருஷ்ண மாயி என்ற பக்தரிடம் ஒப்படைக்கப்படுது. ஆர்கனைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களில் கலந்து கொண்டு தானே முன் வந்து சேவை செய்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் அந்த கொடுப்பினை கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேர காலங்களை பொறுத்து ஒவ்வொருத்தருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அவங்களால அந்த கமிட்மெண்ட்டை ஏற்றுக்க முடியும். அப்படி தான் ராதாகிருஷ்ண மாயி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இடத்துல பல விருந்தாளிகள் வந்து தங்கிடுவாங்க. அவங்களுடைய தேவையும் அந்த அம்மா கவனிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் விழாவிற்கான ஏற்பாடுகள் மற்றும் பொருட்களையும் அவ சேகரித்தாகணும். பாபாவுடைய மசூதி ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்பவுமே துணி என்னும் அணையா நெருப்பினால் எரிஞ்சுட்டே இருக்கும். அது எரியறதுனால சீக்கிரத்தில் சுவர் புறங்கள் மற்ற இடங்கள்லாம் கறி பிடிச்சிடும், கருத்து போயிருக்கும். அந்த மசூதியோடைய சுவர் மட்டும் தரை மற்ற இடங்களெல்லாம் ராதாகிருஷ்ண மாயி சுத்தப்படுத்தி கழுவி வெள்ளை அடிப்பதும் வழக்கம். அந்த வேலையை அவள் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு விஷயமாகும். இந்த வேலையை ராதாகிருஷ்ண மாயி எப்போ செய்கிறாங்கன்னா, பாபா சாவடிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூங்க போவார். அதுக்கு முந்தைய இரவிலேயே எல்லா பொருட்களையும் வெளியில் எடுத்து உள்ளே வச்சு சுத்தப்படுத்தி அந்தந்த இடத்துல வச்சுருவாங்க. இந்த விழாவில் முக்கியமான அம்சம் என்னென்னா, பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறது. பெருமளவில் ஏழைகளுக்கு அன்னதானம் இந்த விழாவில் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் ராதாகிருஷ்ண மாயோட இடத்துல பல்வேறு வகையான உணவுப் பொருட்களும் பதார்த்தங்களும் இனிப்பு வகைகளும் தயார் நிலையில் எப்போவுமே இருக்கும். பல்வேறு செல்வந்தர்களும் இந்த ஃபங்க்ஷனில் தாமாகவே முன் வந்து பங்கெடுத்துக்கிறாங்க. பாபா தங்கியிருக்கிற மசூதி 2 அறை கொண்டது தான். அது சில அசௌகரியங்கள்லாம் இருக்கிறதுனால கோபால்ராவ் குண்டு என்ன பண்ணுறாரு, அதில் கற்களெல்லாம் நிரப்பி குண்டும் குழியுமாக இருக்கிறத சமன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக பார்த்தா காக்கா சாஹேப் தீட்சித்துக்கும் நானா சாஹேப்புக்கும் தான் இந்த பணி முதல்ல இடப்பட்டிருக்கு. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உள்ளூர் அடியவருடைய ரெக்கமெண்டேஷனால், மகள் சாபதி என்ற அடியவர்னால் நானா சாஹேப்புக்கு மசூதியும் காக்கா சாஹேப்புக்கு தாழ்வாரமும். தாழ்வார பணி என்ன ஆகுது, ஒரே ராத்தியில் பல பேருடைய உழைப்பினால் பணி முடிவடைஞ்சிடுறது. அதிலிருந்து பாபா என்ன பண்ணுறாரு, எப்பவுமே தனக்குன்னு ஒரு சாக்கு துண்டை தான் ஆசனமாக வச்சுருப்பார். அந்த நேரத்துலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, சாக்கு துண்டை விட்டு ஒழிச்சிட்டு தனக்குன்னு ஒரு சிறு ஆசனத்தை அமைக்க சொல்லி ஏற்றுக்கிறாரு. 1911 சபா மண்டபம் பெரும் செலவில் கட்டப்பட்டு நல்லபடியாக நடைமுறைக்கு வந்துடுறது. இந்த திறந்த வழி சின்னதாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் பெருசுப்படுத்துறதுக்கோசரம் காக்கா சாஹேப் தீட்சித் என்ன பண்ணுறாருன்னா, அதற்கு ஒரு மேற்கூரை அமைக்கணும்னு சொல்லி பெரும் பொருள் செலவில் என்ன பண்ணுறாரு, கம்பம் தூண்கள் அதற்குண்டான ரிலேட்டட் சாமான்கள்லாம் கொண்டு வந்து பல அடியவர்கள் கஷ்டப்பட்டு இரவோட இரவாக அந்த வேலையை செய்கிறாங்க. சாவடியிலேருந்து பாபா வரும்போது மறுநாள் காத்தால் பார்க்குறாரு. இந்த பார்த்தோடனே கடும் கோபம் அடைஞ்சு இந்த கொம்பெல்லாம் பிடுங்கி எறியணும்னு நினைக்கிறாரு. ஒரு கையில் ஒரு கம்பத்தை பிடுங்கி எடுக்க முயற்சி செஞ்சு இன்னொரு கையால் என்ன பண்ணுறாருனா, தாத்தியா பாடியில் கழுத்தை பிடிச்சி அவனை வழியை பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அவனுடைய முண்டாசை பிடுங்கி அதை பிரித்து அதில் ஒரு நெருப்பு குச்சியை போட்டு அதை எரித்து அதை ஒரு குழியில் தூக்கி போட்டுடுறாரு. கடும் கோபமேசம் அடைஞ்சு போயிடுறாரு பாபா. யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. பாபாவுடைய கண்களை பார்த்திங்கன்னா நெருப்பு துண்டம் போல் சிவந்து இருக்குது. இதை பார்த்த பக்தர்கள் அஞ்சி நடுங்கிடுறாங்க. மறுநாள் காலை பாபா என்ன பண்ணுறாரு, சாவடியிலேருந்து மசூதியை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காரு. இங்கே இருக்கிற கம்பம் இரும்பு தூணு இந்த ஆக்டிவிட்டி ஷெட்டுக்கு உண்டான ஆக்டிவிட்டியெல்லாம் பார்த்த உடனே கடும் கோபம் அடைஞ்சிடுறாரு. கம்பம் எல்லாத்தையும் பிடிஞ்சு கடாசுறாரு. ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கையில் ஒரு கம்பம், இந்த பக்கம் தாத்தியா பாட்டில் கழுத்தையும் சேர்த்து பிடிச்சிடுறாரு.
பிடிச்சிட்டு அவனுடைய முண்டாசை பிடுங்கி அது ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அங்கே இருக்கிற ஒரு குழியில் தூக்கி போட்டுடுறாரு. இப்படி போயின்னு இருக்கும்போது யாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பாபாவுடைய கண்களை பார்த்திங்கன்னா சிவந்து நெருப்பு துண்டம் போல் இருக்குது. அடியவர்கள் யாருக்கும் அவரை நேரடியாக பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை. எல்லோரும் பின் வாங்குறாங்க. தாத்தியா பாட்டிலும் நடுங்கின்னு இருக்கான், என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாரு, பாபா தம் பையிலேருந்து ஒரு காயினை எடுத்து சுண்டி அது ஒரு நிவேதனமாக அங்கே தூக்கி எறிஞ்சிடுறாரு. பாகோஜி ஷிண்டேன்னு பாபாவுடைய ஒரு குஷ்டரோகி அடியவன் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், பாபா கிட்ட நெருங்குறான். அவனும் பாபாவால் பின்னால் தள்ளப்படுறான். மாதவராவ் தேஷ்பாண்டேயும் பாபாவை அடக்கலான்னு பார்க்குறாரு. அவருக்கு கற்களால் அடி கிடைக்கிறது. இப்படியே போயின்னு இருக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் பாபா சாந்தம் அடைஞ்சிடுறாரு. என்ன பண்ணுறாரு, ஒரு ஆளை அனுப்பி ஒரு கடைக்கு பூவேலை செஞ்ச ஒரு தலைப்பாகையை வாங்கிட்டு வர சொல்லி தாத்தியா பாட்டீலுக்கு தன்னுடைய கையாலேயே அவனுக்கு அதில் தலையில் கட்டி ஒரு சிறப்பான கௌரவத்தையும் அவனுக்கு கொடுக்குறாரு. இந்த விஷயத்தில் பாபாவை எது அவரை கோவப்பட வைக்கிறது, எது சாந்தப்படுத்த வைக்கிறது அப்படின்றத யாராலையும் சொல்ல முடியல. சில நேரங்களில் இனிமையாக இருக்கார், சில நேரங்களில் அன்பாக பேசுகிறாரு, சில நேரங்களில் பக்தர்களை அரவணைக்கிறாரு. சின்ன பொய் காரணமோ ஏதோ இருந்தோ தெரியல, திடீர்னு கோவம் அடைஞ்சிடுறாரு. சத்சரிதத்தின் ஆசிரியர் ஏமத்மந்த் என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி பல சம்பவங்களை என்னால் சொல்ல முடியும், ஆனால் இப்போதைக்கு எனக்கு எது தோணியிருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அத்தியாயம் 6 முடிக்கிறாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.